ரே, விக்ரம், சித்துன்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் சித்தோட ஒய்ஃப் மோனிகா, விக்ரமோட ஒய்ஃப் தாஷியா எல்லாரும் சேர்ந்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு பிக்னிக்கு போயிருக்காங்க. அப்போது சித்து விக்ரம் கிட்ட இவ்வளவு நாளாச்சு யாருமே நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்ல, அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க, இங்கே யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் குக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. மோனிகா தாஷியாட்ட திடீர்னு இவங்க 2 வீக்ஸுக்கு ட்ரிப்புக்கு போனதை பற்றி நான் சித்திட்ட கேட்டேன். பிஸ்னஸ் ஒர்க்குன்னு அவன் சொன்னான், ஆனால் நான் அது நம்பலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீ கேட்டியான்னு கேட்க இவங்க அதை பற்றி கேட்டிருப்பாங்க, அதுக்கு அவர் அவங்கள அடிச்சிருப்பாரு. அவர் எப்பயுமே அப்படித்தான், அதனால அவர் செத்தா நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கியான்னு மோனிகா கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்றாங்க. இந்த டைம் விக்ரமுக்கு கால் வருது. அப்போ இந்த இடத்தோட கேர்டேக்கர் பூமி இங்கே சிக்னல் கிடைக்காது, காட்டு பக்கம் போனால் பேசலான்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் போகிறாரு. அங்கே பார்த்தா பேய் மாதிரி ஒரு கேர்ள் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நீலும் நீயான்னு கேட்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு மற்றவங்களும் காட்டுக்குள்ளே விக்ரமை தேடி போகிறாங்க. அவளை விக்ரமா கூப்பிட்டான்னு தாஷியா கோவமாக கேட்கவும் ரே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த நேரம் அங்கால பக்கம் விக்ரமை யாரோ கோடாரியால் முதுகுலையே குத்துறாங்க. இதனால் அவர் கத்துற சத்தம் கேட்குது. எல்லாரும் அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க. அவரை யாரோ கோடாரியால் குத்தி தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க மரத்தில். இதை பார்த்து தாஷியா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சிஐடிஸோட என்ட்ரி. நீலமை பற்றி சொல்கிறாங்க. அவங்க தான் கொலை பண்ணதுன்னு சொல்கிறாங்க. இவங்க அவங்களோட காமன் ஃப்ரெண்ட் தான், ஆனால் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ராப்ளம்னால பிரிஞ்சிட்டதா சொல்கிறாங்க. நீலமை விக்ரம் மட்டும் இல்லை, இவங்களும் பார்த்துருப்பாங்க அந்த காட்டு பகுதியில். அவங்க ப்ளூ கலர் கவுன் போட்டிருந்ததா சொல்கிறாங்க. கேர்டேக்கரை விசாரித்தா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், யார் வேணாலும் வந்து போகலாம். நான் நிஜமாகவே சிக்னல் கிடைக்காதுன்னு தான் காட்டு பக்கம் போக சொன்னதா சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. விக்ரமுக்கு கால் பண்ணது யாருன்னு தெரிஞ்சால் எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க சிஐடிஸ். அங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்க அதையும் எடுத்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் விக்ரம் 80 கிலோ இருப்பார். அவரை போய் ஒரு கேர்ள் கொண்டு தூக்கில் தொங்க விடுறதெல்லாம் நம்ப முடியுது இல்லையேன்னு சிஐடிஸ் நினைக்க இங்கே சீன் கட்டாகி நெக்ஸ்ட் சீனில் நீலம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் விசாரித்த சில விஷயங்களை பற்றி சிஐடி சீனியர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கு வந்த கோல் ஒரு அன்னவுன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, அதை ட்ரேஸ் பண்ண முடியலை. அதோட பூமியோட பிஹேவியரும் வியர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நீலம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவள் அம்மா கிட்ட விஷயத்த சொன்னால் அவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா நீலம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களோட கண்ணை தவிர பொடியில் வேறு எதுவுமே வேலை செய்யாது. அவங்க தம்பி அங்கே தான் இருக்காரு. போன மாதம் நீலம் குடிச்சிட்டு காரை ஓட்டினதில் ஆக்சிடெண்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நடந்த விஷயத்தை கேட்ட தம்பி கோவமாக ரொம்ப நல்லதுன்றாரு. நீலமும் மற்ற 3 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்க ஏமாற்றி நீலமும் பிஸ்னஸில் இருந்து விலக்கி இருப்பாங்க. இப்போது டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரும் கண்ணு மட்டும்தான் ஒர்க் ஆகும், பார்க்கவும் கேட்கவும் முடியும்னு சொல்கிறாரு. ட்ரீட்மெண்ட்னால மியூசிக்கும் ஃப்ரெக்ரன்ஸுக்கும் மட்டும்தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுவோன்னு அதை கேட்டால் லாஸ்ட் வீக் அது பழுதாயிடுச்சுன்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்கள் லைசன்ஸே கேன்சல் ஆகிடுன்னு சொல்ல அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் ஒரு நர்ஸ் கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுட்ருக்காங்க. ஒன்றில் நீலம் இதை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நீலம் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் இதை பண்ணியிருக்கணும். நீலமோட ரூமுக்கு வெளியவே 2 சிஐடிஸை இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபுட் பிரிண்ட்ஸையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் இருக்கணும் நீலத்தோட. அடுத்து அம்மாவையும் தம்பியையும் தவிர அவளை வேறு யாரெல்லாம் பார்க்க வராங்கன்றதையும் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீலம் வீட்டை வேலை செய்கிறவர் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லார்கிட்டையுமே விசாரித்ததில் நீலமுக்கு ட்வின் சிஸ்டர்னு யாருமே இல்லை. அதோட நீலம் மாதிரியே தெரிகிற சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுன்னு கூட யாருமே இல்லைன்னு தெரிய வருது. இப்போ சிஐடிஸ் டிஸ்கஸ் பண்ணதில் அவங்களுக்கு 4 பேர் மேலே டவுட் வருது. 1 தாஷியா, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் செத்ததில் அவங்க முகத்தில் வருத்தத்தையே இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. 2வது வியர்டாக பிஹேவ் பண்ணுற பூமி. 3வது 4வதும் அம்மாவும் தம்பியும். ஸோ இவங்க எல்லாரும் 24 ஹவர்ஸுக்குள்ளே என்ன பண்ணாங்க, எங்கே போனாங்கன்னு எல்லாத்தையுமே விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஃபோரன்சிக் டாக்டரை வச்சு நீலமை எக்ஸாமைன் பண்ணதில் அவங்க உண்மையிலேயே இல்லாமல் தான் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கோடாரி கையில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மச்சம் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தெரில. இதை சிஐடிஸ் கிட்ட சொல்கிறாங்க. அங்கால ஹாஸ்பிட்டலில் வர விசிட்டர்ஸோட புக்கை செக் பண்ணுறாங்க. அதில் பேரானார்மல் சயின்ஸ் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்டர் ரிசர்ச் பண்ணுற டாக்டர் ஒருத்தர் 2 வீக்ஸாக நீலமாக பார்க்க வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனில் தான் நீலம் அங்கே போயிருக்கான்னு சொல்கிறாரு. ஆனால் அதனால்
ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் மச்சாகுமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. இவர் தான் நீலம் பக்கத்தில் மியூசிக் ஃப்ளவர் எல்லாம் வைக்க சொல்லியிருப்பாரு. இதனால் அவங்களோட பிரைன் எஃபெக்ட் ஆகி அவங்க சீக்கிரமாக சரியாயிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க பிரைன் ரொம்ப பவர்ஃபுல்லாகி அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றாரு. ஆனால் இதை சிஐடிஸ் நம்பலை. கிட்டத்தட்ட கோமாவில் இருக்கிற 45 கிலோ உள்ள ஒரு கேர்ள் எப்படி 85 கிலோ உள்ள ஒரு போயை தொங்க விட முடியுன்றது டவுட் இல்லையா? அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. நைட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ளவர் மியூசிக்கெல்லாம் நீலமோட தம்பி அவங்க பக்கத்தில் வச்சுட்டு கிளம்புறாரு. ஒரு சிஐடி ஆஃபீஸர் அவங்க ரூமுக்கு வெளியவே தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் இருட்டில் கொஞ்சம் தூரம் நின்றுக்கிட்டு நீலம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லவும் இதை கேட்டு எழும்புறாரு. அதை பார்த்ததுமே பேயின்னு நினச்சி பயந்து போய் ஓடுறாரு. இவருக்கு பேய் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அப்படியே போய் அங்காள் நின்று மற்ற சிஐடி ஆஃபீஸர் மேலே மோதிட்டு நின்றுட்டு திரும்பி பார்த்தா அங்கே நீலம் இல்லை. மற்ற சிஐடி ஆஃபீஸர் இவ்வளோ நேரமாக கிளாஸ் வழியாக நீலம் பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நீலம் அங்கே தான் இருந்திருப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த விஷயத்தை கேட்டு ஏசிபி, சீனியர் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ரிசர்ச் டாக்டர் பார்த்தீங்களா, நான் சொன்னது தான் சரின்னு சொல்ல அன்னைக்கு கொஞ்சம் தள்ளி நின்று விஷயத்தை கேட்டுட்டு இருந்த நர்ஸ் இப்போ வந்து இப்படி முதல்லையும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரிசர்ச் டாக்டர் முதல்ல சொன்னதுபடியே பூவையும் மியூசிக்கையும் நீலமோட ரூமில் வைக்கிறாங்க. அவங்க கை அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஆனால் அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை காணோம். அதுக்கு ரிசர்ச் டாக்டர் அவங்க ஆன்மா உம்மோட இருக்கட்டு பொடியிலேருந்து வெளியே வராதுன்றாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் தாஷியா, ரே, சித், மோனிகா எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து நீலமை காட்டுறாரு. ஆனாலும் அவங்க நாங்கள் அங்கே நீலமை தான் பார்த்தோன்னு சொல்கிறாங்க. சித் சொல்கிறாரு இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 1 month தானே ஆச்சு, இப்போ இவ சரியாயிட்டா ஆக்ட் பண்ணுறான்னு சொல்கிறாரு. சிஐடிஸ் ரிசர்ச் டாக்டரையும் ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. க்ரைம் சீனில் வச்சு சித் அவங்களோட நாங்கள் கனெக்ஷனை விட்டு 2 months ஆச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 1 monthன்னு அவர் கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ இதில் ஏதோ நடந்திருக்குன்னு நினச்ச சிஐடிஸ் அவங்கள பீரோ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விக்ரம் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததை பற்றி சொன்னதாக சொல்கிறாரு. விக்ரம் அவனோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவன் சேர்த்தா உனக்கு தானே லாபம்னு கேட்கவும் அவர் எனக்கு இல்லை, என்னை விட தாஷியாவுக்கு தான் லாபம்னு சொல்கிறாரு. மற்றவர்கிட்ட கேட்டால் லாபம்னாலும் அவன் எங்கள் ஃப்ரெண்டு, எங்களால் அவனை கொல்றதை பற்றி யோசிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. தாஷியா கிட்ட கேட்டால் விக்ரம் போனதும் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன்னா, ஆனால் நான் அவனை கொலை பண்ணலன்றாங்க. இவங்க பிக்னிக் போன இடத்துக்கு அங்கே போக முன்னாடியே 2 வாட்டி தாஷியா போயிருக்காங்க. அது ஏன்னு கேட்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகேவான்னு பார்க்க போனதா சொல்கிறாங்க. நீலம் பற்றி கேட்டால் அவள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நீலம் ஆக்சிடெண்ட் அன்னைக்கு எங்கே இருந்தீங்கன்னு சித்துட்டையும் ரேட்டையும் கேட்டதுக்கு 2 பேருமே முதல்ல ஒரு கிளப்பில் இருந்தோம், அப்புறம் வேர்ல்ட் டூர் போகிறதுக்காக கிளம்பிட்டோன்னு சொல்கிறாங்க. அடுத்து பூமி நெட்வொர்க் கிடைக்காதுன்னு அவங்க சொன்னதை செக் பண்ணி பார்த்ததில் அப்படி இல்லைன்னு தெரிய வந்திருக்கும். அதை கேட்டால் என்ன எதுக்கு இதில் இழுத்து விடுறீங்க, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அவங்களுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன்றாங்க. ஆனால் அவங்க நீலமோட ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே 2 weeks முன்னாடி இருந்திருப்பாங்க. அதை பற்றி கேட்டதுக்கு அங்கே தான் என்னோட அண்ணாவோட கடை இருக்குது, அவரை பார்க்க வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து மோனிகா, என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு எதுவுமே சொல்கிறது இல்லை, ஸோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நீலமும் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ நேரம் விசாரித்ததில் நீலமோட ஆக்சிடெண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தான் சிஐடிஸுக்கு தோணுது. அடுத்து இவங்க ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண ட்ராவல் ஏஜென்சிக்கு போனால் அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸை வியர்டுன்றாங்க. முதல்ல இவங்க டெல்லிக்கு தான் புக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அப்புறம் வேர்ல்டு டூர்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் 2 to 3 மணித்தியாலத்துக்குள்ளே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் மற்ற சிஐடிஸ் நீலம்ட ஆக்சிடெண்ட்டை பற்றி போலீஸ்கிட்ட விசாரிக்க போனால் மார்னிங் 4 மணிக்கு பிரிட்ஜில் இருந்து ஒரு கார் விழுந்திருக்கிறதா இவங்களுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கும். இங்கே வந்து காரில் இருந்து நீலமை வெளியே எடுத்தால் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. நீலம் போதையில் இருந்திருக்காங்க. ஸோ ஆக்சிடெண்ட் தான் ஆயிருக்கு. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறதுல நீலமும் அவளோட காரும் இங்கே எப்படி வந்தாங்கன்னே போலீஸுக்கு தெரியலை. ஏன்னா ஃபுட்டேஜில் அவங்கள காணவே இல்லை. அங்கோட ட்ராவல் ஏஜென்சியில் விக்ரம் 24th July நைட் கால் பண்ணி வேர்ல்ட் டூர் போகணுன்னும் நெக்ஸ்ட்டாக எந்த ஃப்ளைட் இருக்கோ அதுலேயே டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. பேசுகிறதுலேயே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் நீலம் பக்கத்தில் பூவும் மியூசிக்கும் வைக்கலை. இதே நேரம் அங்கால ரேயும் சித்தும் நைட்டில் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது நீலம் முன்னாடி நிற்கிறத பார்த்து பயந்தவங்க காரை கொண்டு போய் மரத்தில் இடிக்க அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் சிஐடிஸை காட்டுறாங்க. கிளப்பில் இருந்து ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ்
அப்புறம் நீலம் கார் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போகிற ஹைவேட ஃபுட்டேஜ்னு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கு 2 hours தான் ஆகும். ஆனால் இங்கே 7 hour ஆகியிருக்கு. ஃபுட்டேஜில் நீலமோட காரும் எங்கேயுமே இல்லை. அதோட ஃபுட்டேஜை எடிட் பண்ணியிருக்கிறதும் தெரிய வருது. ஸோ இந்த இடத்துல தான் நீலமுக்கு ஏதோ நடந்திருக்கு. அன்னைக்கு மார்னிங் 4 மணிக்கு ஆக்சிடெண்ட் விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆக்சிடெண்ட் நைட்டே நடந்திருக்கு. அன்னைக்கு நைட் டியூட்டியில் இருந்த டிராஃபிக் போலீஸ் சர்வைலன்ஸ் ஸ்கோப்ஸ்ன்னு எல்லாரையும் விசாரிக்க அவங்க நினைக்கும் போது சித் ரேடு ஆக்சிடெண்ட் பற்றி தெரிய வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா சீரியஸாக இருக்காங்க. சித்தோட ஒய்ஃப் ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு காரணம் நீலம் தான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட் நடக்கும்போது சித் இவங்க கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. போலீஸ்கிட்ட விசாரித்தா 12:30 மணிக்கு ஆக்சிடெண்ட் பற்றி கால் வந்துச்சு. கால் பண்ணது யாருன்னு சொல்லலை. போய் பார்த்தா கார் ரோட்டுக்கு வெளியே வந்துருந்துச்சு. சித்துக்கு நிறைய பிளட் போயிருந்துச்சு. ரேட பாதி பொடி விண்டோ வழியாக வெளியே தொங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. 2 பேரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் வாங்குறாங்க. காரையும் ஃபொரன்சிக் அனுப்புகிறாங்க. நீலம்ட ஆக்சிடெண்ட் நடந்த அன்றைக்கு எந்த டிராஃபிக் போலீஸ் டியூட்டியில் இருந்தாங்களோ அவங்களையே இன்னைக்கு டியூட்டியில் போட்டு சிஐடிஸே பொய்யா ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க. ஃபுட்டேஜை டிலீட் பண்ணிடுங்க, காசு தரோன்னு சொல்ல அவங்களும் ஆமாண்டுறாங்க. ஸோ அன்றைக்கும் இதுதான் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய போலீஸும் சீனியர் இன்ஸ்பெக்டரும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. பெரிய போலீஸ் வந்துட்டதுனால இவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட் 2:30 மணிக்கு சித் ரே விக்ரம்ட கார் நீலம்ட காரை இடிச்சிருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட ஃபுட்டேஜை மட்டும் நீங்கள் அழிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. காரையும் பொடியையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க செத்துட்டு தான் நினச்சி அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் இதுக்காக நீலம் பழி வாங்குறதா சிஐடிஸ் நினைக்கல. நெக்ஸ்ட் சீனில் ரே சித்திர ஆக்சிடென்ட் ஆன காரை ஃபொரன்சிக் டாக்டர் செக் பண்ணிட்டு இதை பார்க்கும்போது திடீர்னு நீளமாக பார்த்துட்டு பயந்து போனதில் நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலைன்னு சொல்கிறாரு. இந்த காரை வேணும்னே இன்னொரு காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒரு டோரே கலண்டு வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. சித் ரேடு ஆக்சிடெண்ட் ஒரே காரில் தான் நடந்திருக்கு. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மச் ஆகலைன்னு அசிஸ்டன்ட் ஃபொரன்சிக் டாக்டர் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க சிஐடிஸ்ன்னு எல்லாருமே சித்ர ரூமுக்கு போகிறாங்க. ரே வீல் சேரில் கூட்டிகிட்டு வராங்க. என்னதான் அவர் வீல் சேரில் இருந்தாலும் அடி என்னமோ சித்துக்கு தான் பலமாக பட்டிருக்கு. ஏசிபி ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு கேட்கவும் ரேயும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இல்லை நீ பொய் சொல்கிற, வேற ஒரு கார் வந்து இடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவரோட வீல் சேரை கொண்டு போய் ஒரு சின்ன கபர்ட் மேலே ஏசிபி இடிக்க உடனே அவர் எழும்பிடுறாரு. ஸோ அவருக்கு பெரிய அடியெல்லாம் இல்லை போல. இப்போ தான் சித்தை கொள்ள பிளான் பண்ணன்றதே இவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கு பூமியும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நீலத்தோட ஹோலோகிராமை உருவாக்கினது இவர் தான். அந்த ஹோலோகிராமை ஆக்சிடெண்ட் அப்போ ரோட்டில் நிற்க வச்சது தான் பூமி. ரோட்டில் இருந்து கார் கீழே இறங்கினதும் சித் மயங்கி இருப்பார். ஆனால் ரேக்கு பெருசாக அடிபட்டிருக்காரு. அவர் வந்து பூமியோட காரில் ஏறி இருப்பார். அதுக்கப்புறம் பூமி வந்து தன்னோட காரால் சித்தோட காரை இடிச்சிருப்பாங்க. நீலம் இவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க நினைச்சதுனால விக்ரம் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ண நினச்சிருக்காரு. அதுக்கு சித் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ரே வேணான்னு சொல்லியிருப்பாரு. சொல்ல கேட்காம இவர் போய் இடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றணும்னு இவர் நினைக்கும் போதும் அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. முதல்ல இவரும் காசுக்காக அவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து பிஸ்னஸில் இருந்து நீலமை தூக்கியிருப்பார். வேர்ல்ட் டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி அவங்கள தூக்கினாங்களோ அதே மாதிரி இவரையும் பிஸ்னஸில் இருந்து தூக்குறதுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அதுக்கு முன்னுக்கு அவங்கள கொண்டுடணும்னு இப்படி பிளான் பண்ணியிருப்பாரு. இவர் தான் அந்த இடத்துல பிக்னிக்கை பிளான் பண்ணியிருக்காரு. பூமி முதல்ல இவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் அவங்கள இதில் சேர்த்துருப்பாரு. விக்ரமை கொல்றதுக்கு ஆல்ரெடி 2 பேரை செட் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. இவ்வளவு நாளாக தான் யாருன்றது சொல்லாமல் நீலம்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பண உதவி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்னதான் பண உதவி பண்ணாலும் இவர் பண்ணதும் தப்பு தான். ஸோ இவருக்கும் தண்டனை கிடைக்கும். கிளற பிடிச்சாச்சு, கேஸ் க்ளோஸ் ஆயாச்சு, வீடியோவும் முடிஞ்சாச்சு. பை காய்ஸ்.